ஒன்று தெசலோனிக்கேயர் 5:1-6 வசனங்களை படிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த அதிகாரத்தை முழுவதும் தியானிக்கலாம் என்று கருதுகின்றேன். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்பவதியானவர்களுக்கு வேதனைப்படுகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிற அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளார்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்துள்ளாய் இருக்க கடவோம். இந்த தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கின்றோம். அதில் 4 அதிகாரங்களை நாம் தியானித்திருக்கின்றோம். இந்த தெசலோனிக்க சபையுடைய பின்னணியை பார்ப்பதாக இருந்தால், அப்போஸ்தலனாகிய பவுல் தனது 2வது மிஷனரி பயணத்தின் போது இதை ஸ்தாபித்தார். தெசலோனிக்க பட்டணத்திலே அவர் இந்த சபை ஸ்தாபிப்பதற்கு முன்பாகவே அந்த பட்டணம் ஒரு புகழ்பெற்ற பட்டணமாகத்தான் இருந்தது. அது ஒரு துறைமுக பட்டணம். அது மட்டுமல்ல, அந்த ரோமர்களுடைய ஆட்சியின் உட்பட்டதாக இருந்தது. அங்களுடைய மக்கள் தொகை சுமார் 2 லட்சம் என்று சொல்கிறார்கள். அந்த காலத்திலேயே கிரேக்கர்கள், ரோமர்கள், யூதர்கள் என பலவிதமான மக்கள் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். பேய் வணக்கத்துக்கு புகழ்பெற்ற ஒரு பட்டணமாக இருந்தது. இந்த பட்டணத்தினுடைய பெயர் அலெக்சாண்டருடைய ஒரு மச்சான்னா ஒன்றுவிட்ட மச்சான் ஆகிய கேசண்டர் தனது மனைவியான தெசலோனிக்கேயருடைய பெயரில் இந்த பட்டணத்தை ஸ்தாபித்ததாக பார்க்கிறோம். ரோமருடைய ஆட்சியில் இருந்தாலும் குறிப்பாக அகஸ்தியருடைய காலத்தில் இது சுதந்திர பட்டணமாக அறிவிக்கப்பட்டது. அங்கே தான் இவர் அந்த சுவிசேஷத்தை சொல்லி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வரும்போது அங்கே 3 வாரங்கள், அதாவது 21 நாட்கள் தங்கியிருந்து இந்த சபை ஸ்தாபித்தார். இன்றைக்கு நம்ம 21 நாட்களில் ஒரு சபை ஸ்தாபிக்க முடியுமா என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த 21 நாளிலே அந்த ஸ்தாபித்த சபையானது தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள், நெருக்கடிகள், உபத்திரங்கள் வந்தபோதும் விசுவாசத்தில் நின்றது. அதை அறிந்துதான் இந்த நிருபத்தை அவர் எழுதினதாக வரும். அதில் தான் முதல் அதிகாரத்திலே அந்த மக்கள் எவ்வளமாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதோடு அந்த சுவிசேஷம் அவர்களிடமிருந்து எப்படி பிறருக்கு கடந்து போனது என்பதை முதல் அதிகாரத்திலே சொல்லுகின்றார். 2வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எந்த விதமான ஊழியத்தை தெசலோனிக்கேயருக்கு செய்தார் என்பதை 2ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார். 3ஆம் அதிகாரத்திலே உபத்திரவங்கள் மத்தியிலே விசுவாசத்திற்காக நிற்க வேண்டியதை குறித்ததான சில அறிவுரைகளை சொல்வார். 4ஆம் அதிகாரத்திலே ஒரு கிறிஸ்தவ விசுவாசி தன்னுடைய வாழ்விலே எவ்விதமாக நம்பிக்கை கொண்டவனாக வாழ வேண்டும், மரணத்தை குறித்தும் எவ்விதமான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஆலோசனை சொல்லிவிட்டு 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது கர்த்தருடைய நாள் குறித்ததான ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுகின்றார். அதோடு கர்த்தருடைய நாள் குறித்து விசுவாசிகள் எவ்வளவு அறிந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாக எப்படி வாழ வேண்டும் என்று சில கூடுதல் அறிவுரைகளையும் இந்த அதிகாரத்திலே சொல்லுகின்றார். ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் 4ஆக பிரித்து படிக்க முடியும். 1வது வசனம் தொடங்கி 3 வசனம் வரை கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லுகின்றார். 4 - 11 வரை கர்த்தருடைய நாளை குறித்ததான ஒரு ஒப்பீட்டை அவர் சொல்லுகின்றார். அடுத்தது 11 முதல் 22வது வசனம் வரை கர்த்தருடைய நாள் வரும் முன்பாக ஒரு விசுவாசி எவ்வளவான வாழ்க்கை முறைகளை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். 23, 24 வசனங்களிலே மீட்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய மீட்கப்பட்டவருடைய வாழ்வில் கர்த்தர் எவ்வளமாக செயல்படுகிறார் என்பதை சொல்லிவிட்டு இறுதி வாழ்த்துறைகளோடு இந்த நிருபத்தை அவர் முடிக்கின்றார். இனி நாம் முதலாவது கர்த்தருடைய நாளை குறித்து நாம் படிப்போம். முதல் 3 வசனங்கள். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. ஏன் எழுத வேண்டுவதில்லை என்று சொல்கிறார் என்றால், இவைகளை குறித்து ஓரளவு உங்களுக்கு தெரியும்.
ஏற்கனவே மரித்த பின்பு அவருடைய வாழ்க்கை என்னவாயதாக இருக்கும் என்று 4ஆம் அதிகாரத்திலே 13 முதல் 18 சொல்லுகின்றார். அதை தொடர்ச்சியாகத்தான் இதையும் சொல்லுகின்றார். ஆகவே இவைகள் நடக்கும் காலங்கள், எப்பொழுது ஆண்டோடைய வருகை குறித்த காலங்கள், சபை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கள் எல்லாம் ஏற்கனவே பேசியிருந்தார். அந்த கிரேக்க வார்த்தையில் நமக்கு தமிழில் படிக்கும்போது காலங்களும் சமயங்களும் ஒரே வார்த்தை போல தான் நாம் பயன்படுத்துவோம். கிரேக்க மொழியிலே 2 வார்த்தைகள், குரோனாஸ் மற்றும் கைரோன் என்கிற 2 வார்த்தைகள். குரோனோஸ் என்பது காலங்களை, டைமிங்கை குறிக்கிறது. கைரோன் என்கிற வார்த்தை ஈவென்ட்ஸ், நிகழ்வுகளை குறிக்கிறது. அப்படியானால் அதனுடைய பொருள் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் நடக்கும் என்று ஏற்கனவே தெசலோனிக்க சபைக்கு போதித்திருந்தார். ஆச்சரியமாக இருக்கிறது. 3 வாரங்களிலே சுவிசேஷத்தை சொன்னது மட்டுமல்லாமல், ரட்சிப்பை குறித்து சொன்னது மட்டுமல்லாமல், சபையை கட்டியதோடு இல்லாமல் இப்படிப்பட்ட மிக முக்கியமான இறையியல் காரியங்களை ஏற்கனவே போதித்திருக்கின்றார். இன்றைக்கி அநேக சபைகளில் தலைமுறையாக கிறிஸ்தவத்தில் இருந்தாலும் வருகை குறித்து தெளிவான பார்வை இல்லை, அறிவில்லை. ஆனால் 3 வாரங்களிலே என்னென்ன காலங்களிலே எவைகள் நடக்கும், எந்தெந்த நிகழ்வுகள் நடக்கும் என்பதை அவர் சொல்லியிருந்தார். அதுதான் சொல்கிறாரு, நான் இவைகளை எழுத வேண்டுவதில்லை அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதனால விரிவாக நான் எழுதவில்லை என்று சுருக்கமாக அவர் சொல்லுகின்றார். அடுத்ததாக, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. பல வேளைகளிலே நம்முடைய கிறிஸ்தவ ஊழியர்கள் நம்ம கூட ஒரு தவறாக அப்படி பயன்படுத்தி இருக்கலாம். கர்த்தர் வருகிறதை குறித்து சொல்லும்போது திருடன் வருகிறவாய் வரும் சொல்லிவிட்டு கவனக்குறைவாக இயேசுவை திருடன் பேசிடுவான். இங்கே அப்படி சொல்லலை. அவர் வருகிற காலம் திருடன் வருகிறது போன்ற ஒரு காலத்தோடு ஒப்பிடுகிறார். கர்த்தர் திருடன் அல்ல, அந்த காலத்தை தான் ஒப்பிடுகிறார். எப்படி திருடன் கடிதம் போட்டு விடலாம் வரமாட்டார்ல, திடீரென்று வருவாராகவே. அதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்களிலும் அது இயேசு கிறிஸ்து அதே போல் பேசுகின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24, 43, 4 திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷனுக்கு வரும். அப்போ அந்த டைமு தான் முக்கியம். மனுஷகுமாரன் நீங்கள் நினையாத வேளையிலே வருவார். ஆகவே அதுதான் முக்கியமே தவிர மற்றபடி திருடனையும் இயேசுவையும் ஒப்பிடக்கூடாது. அந்த நேரத்தை தான் ஒப்பிட வேண்டுமே தவிர மற்றபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய நாள் திடீரென வரலாம், நாம் எதிர்பாராத வேளையிலே வரலாம். அடுத்ததான ஒரு கேள்வி என்னவென்றால், கர்த்தருடைய நாள் என்றால் என்ன? இது அதாவது நம்ம பைபிளை படிக்கும்போது பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய நாள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு விதம், புதிய ஏற்பாட்டிலே ஓரிரு இடங்களிலே அது வேறு பார்வையிலே பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்திலே கர்த்தருடைய நாள் என்று அவர் சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு சிந்தனையோடு தான் அந்த கர்த்தருடைய நாளை சொல்கிறார். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே பல வேளைகளிலே நாம் இந்த வாரத்தின் முதல் நாளாகிய கர்த்தரை ஆராதிக்கிற நாளையும் நாம் பல வேளையிலே கர்த்தருடைய நாள் என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே அது அந்த பொருளிலே பயன்படுத்தப்படவில்லை. ஏற்கனவே கர்த்தருடைய வருகை அது சார்ந்த நிகழ்வை குறித்து பேசும்போது கர்த்தருடைய நாள் என்பது பழைய ஏற்பாட்டிலே முற்றிலும் வேறான ஒரு செய்தியை வருகிறது. முற்றிலும் வேறானது என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்திலே நாம் கர்த்தருடைய நாளை குறித்து படிக்கும்போது அது ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு அல்லது சாபத்தை குறித்ததாக இருக்கும், அது மறுபக்கம் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். எப்படி ஒரு நாணயம் 2 பக்கங்களை உடையதாக இருக்கிறதோ அதுபோல் கர்த்தருடைய நாளை குறித்து பழைய ஏற்பாடு என்ன சொல்கிறது என்றால், அது ஒரு பக்கம் பயத்தை நிறைந்த காலம், மறுபக்கம் ஆசீர்வாதம், இந்த 2 நிறைந்தது தான் கர்த்தருடைய நாள் என்று சொல்கிறது. அதை இன்றைய புரிந்து கொள்ளுதலே நாம் சொல்வதாக இருந்தால், கர்த்தருடைய நாள் என்பது ட்ரிபுலேஷன் பீரியடு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு வருகிறதான உபத்திர காலம், அதை தொடர்ந்து வருகிறதான ராஜ்ய காலம் அல்லது மேசியாவுடைய ஆட்சி, இது அனைத்தையும் சேர்த்து தான் பழைய ஏற்பாடு கர்த்தருடைய நாள் என்று சொல்கிறது. அதுக்கு ஓரிரு வசன ஆதாரங்களையும் நாம் படிக்கலாம். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை படிப்போமானால், ஏசாயா
ஏசாயா 13:9 நான் படிக்கிறேன். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிரமாய் வருகிறது. இங்கே கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கிறது? பயங்கரமானதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து படிக்கும்போது வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாது இருக்கும், சூரியன் உதிக்கையில் இரண்டுவோம், சந்திரன் ஒளி கொடாது இருக்கும். பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரியின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும்பொன்னினாலும் மனுஷனை ஒப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தினாலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன் என்று ஒரு கடுமையான எச்சரிப்பை சொல்கிறார். அங்கேயும் வார்த்தை என்ன இருக்கிறது? கர்த்தருடைய நாள் என்று இருக்கிறது. அதுபோல் நாம் யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே 28 படிப்போமானால், யோவேல் 28 2ஆம் அதிகாரம் சற்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசன பகுதி. இன்றைக்கு அநேகர் அந்த வசன பகுதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அது தவறொன்றுமல்ல, அதனால் நாம் படிப்போம். யோவேல் 2:28 அதற்கு முன்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களின் ஆவி பாருங்கள், அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இந்த வசன பகுதியில் கடுமையான ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது, ரட்சிப்பு என்கிற ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இது ஓத்துற காலத்தையும் அதை தொடர்ந்து வருகிறதான மேசியாவுடைய ஆட்சியையும் சொல்வதாக இருக்கலாம். அடுத்ததாக செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14 படிப்போமானால், கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாளென்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தினால், அது இக்கட்டும் இடுக்கவுமான நாள், அது இழிவும் பால்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், அது அரணிப்பான் நலங்களுக்கு உயரமான கொத்தளங்களுக்கு விரோதமாய் எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தமும் புழுதியைப் போல சொரியப்படும், அவள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளையெல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். இது இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த எச்சரிப்போடு நில்லாமல் இது உத்தர காலத்தையும் குறிக்கும் என்பது அறிஞர்களுடைய பார்வை. அதே செப்பனியாவுடைய புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 படிப்போமானால், சீயோன் குமாரத்தியே கண்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கழிவுர். இங்கே எப்படி இருக்குது? அங்கெல்லாம் சாபத்தை பார்த்தோம். இங்கே கர்த்தரின் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே, இந்த நாள் கர்த்தருடைய நாளாக, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்று சொல்லப்படும். ஆகவே கர்த்தருடைய நாள் என்பது சில இடங்களிலே தேவ கோபாக்கினையை சொல்கிறது அல்லது உபத்திர காலத்தை சொல்கிறது என்பது இன்றைய பார்வை. அதை தொடர்ந்து வருகிறதான கர்த்தருடைய நாள் ஆசீர்வாதமான நாள், மேசியாவுடைய ஆட்சியை அது குறிக்கிறது. இதை அவர் சொல்லியிருந்தார், இவ்வளவு தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டமானவன் என்றால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இவைகளை ஏற்றுக்கொள்வதே இல்லை. தெசலோனிக்க சபைக்கு ஆனால் இது தெரியும். பலர் இன்றைக்கு என்ன சொல்லாங்கன்னா, இது முதல் நூற்றாண்டில் இந்த உபத்திர காலத்தை பற்றியெல்லாம் யாரும் போதிக்கலை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி போதிக்கலை, உபத்திர காலம் என்று ஒன்று கிடையாது, 1000 வருஷ ஆட்சி என்பது பூமியில் எழுத்தின்படி கிடையாது என்றெல்லாம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அந்த கருத்து ஓரளவு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூட பரவி வருகிறது. எந்த கருத்தும் வந்துட்டு போட்டு நமக்கு அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும், இது முதல் நூற்றாண்டில் இப்படி ஒரு போதனையே கிடையாது என்று. அப்படியானால் முதல் நூற்றாண்டிலே
சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் குறித்த போதனை இல்லை என்று ஒருவர் சொல்வாரானால் அவர் பைபிளை வாசித்திருக்கிறார், பைபிளை படிக்கவில்லை. பைபிளை வாசித்திருக்கிறார், அவர் பைபிளை படிக்கவில்லை. ஏனென்றால் பைபிளை படித்திருந்தால் அவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். ஏன்னா பவுல் தொடர்ந்து சொல்றார் பாருங்க, சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. அப்போ என்னது? தெசலோனிக்க சபை இந்த கர்த்தருடைய பயங்கரமான நாள் என்று சொல்றதான உக்கிரமான நாளாகிய, சாபத்தின் நாளாகிய, துன்பத்தின் கொடூரத்தின் உச்சத்தின் நாளாகிய உபத்திரவ காலத்துக்குள் நீங்கள் போக மாட்டீங்க. அதை எப்போ சொல்லியிருக்கிறாரு? இன்றைக்கு அல்ல, இது புதிய உபதேசம் அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தெசலோனிக்க சபையிலே சொல்லிட்டார். எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறார். சகோதரர், நீங்கள் இதை குறித்து கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் வருமென்னு நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய நாள் இப்படியெல்லாம் வருமென்னு நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். அதில் ஒரு பக்கம் சாபம் உண்டு, மறுபக்கம் ஆசீர்வாதம் உண்டு, அதையும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் விசுவாசிகளாகிய நீங்கள், கிறிஸ்தவர்களாகிய நீங்கள், சபை மக்களாகிய நீங்கள் இதில் கவலைப்படானா. ஏனென்றால் நீங்கள் அதற்குள்ளே இல்லை, அதாவது அதற்குள் போக மாட்டீர்கள், அந்த அந்தகாரத்துக்குள் நீங்கள் இல்லை. இதுதான் மகிழ்ச்சி. இன்றைக்கி அநேக வேளையில் எனக்கு பிடித்ததான ஒரு வசனம் கொலோசியர் 1:13. கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். எவ்வளோ அருமையான வார்த்தை! இருளில் இருந்து உங்களை எடுத்து தூக்கி எங்கே வச்சிருக்கிறாராம்? பிதாவினுடைய அல்லது அந்த ஒளியின் ராஜ்யத்தில் வச்சிருக்கிறார். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த தெளிவு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை, ரட்சிக்கப்பட்டு முடியலை, நம்ம இன்னும் ராஜ்யத்துக்குள்ளே போகலை, ராஜ்யத்தை காணலை, போவோமா போக மாட்டோமா என்று தெரியாது. எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்றால், பல சபைகளிலே விசுவாசிகள் உயிரோடு இருக்கிற நாள் வரை என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பரலோகத்துக்கு போவியா போக மாட்டான்னு எனக்கு தெரியாது, எச்சரிக்கையாயிரு, தசமபாகம் கொடுக்கவில்லை என்றால் நீ ஆலயம் போக மாட்ட, இன்னும் நிறைய சடங்காச்சாரங்களை சொல்லி விசுவாசிகளை அவங்க சாகிறது வரை பயப்படுத்திகிட்டே இருப்பாங்க. செத்த மறுநாள், செத்த உடனே சொல்லுவாங்க, இவர் இப்போ அங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார். எனக்கு ஒரு சகோதரி ஒரு முறை கேட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க. அதன் பின்பு நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப படித்தவங்க கூட கிடையாது, பாஸ்டர் என்கிட்ட, எனக்கு புருஷன் பரலோகத்தில் இருப்பாரா? இருப்பார், எனக்கு அந்த மனிதன் தெரியும், நல்ல ஒரு மனிதன், பரலோகத்தில் தான் இருப்பார். இல்லை, எனக்கு அவர் இருக்கிறது வரை இவங்க பரலோகத்துக்கு போக மாட்டேன், பரலோகம் பிரசங்கம் பண்ணாங்க. செத்த அன்னைக்கு எல்லா பாஸ்டர்மாரும் என்ன பிரசங்கம் பண்ணாங்க? உண்மையிலே அவங்க சொன்னாங்க. அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. சாகிறது வரை எனக்கு புருஷனார் பரலோகத்துக்கு போக மாட்டார், பரலோகத்துக்கு போக மாட்டார் தான் பிரசங்கம். எனக்கு புருஷனார் மட்டும் இல்லை, எந்த விசுவாசியும் போக மாட்டாங்கன்னு. ஆனால் செத்த அன்னைக்கு வந்த ஒரு 10 பாஸ்டர்மார் பிரசங்கம் பண்ணார், நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். எல்லாரும் அவர் இப்போ மகிமையில் இருக்கிறார். அது எப்படி சாத்தியம்? இப்படிப்பட்ட உபதேச குழப்பங்கள் கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிறது. ஆனால் பைபிள் நமக்கு சொல்கிறது, இருளின் ராஜ்யத்திலிருந்து எடுத்து பாருங்கள், there are 2 kingdoms, 2 ராஜ்யங்களை சொல்ற. இருளின் ராஜ்யத்திலிருந்து எடுத்து வெளிச்சத்தின் ராஜ்யமாகிய அங்கே வச்சிருக்கிறார். அங்கே இருக்கிறோம். அந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குடைய குடிமக்கள் நாம். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு முறை ஒரு பிரசங்கர் சொன்னார், நாம் இந்தியர்கள், நாம் வெளிநாட்டில் போனாலும் நம்ம எப்படி வாழ்கிறோம்? இந்தியர்கள் அமெரிக்காவில் வாழ்கிறார்கள், உலகமெங்கும் பல நாடுகளில் வாழ்கிறார்கள். அதுபோல தான் நாம் உண்மையிலே பரலோகத்தின் குடிமக்கள். ஆனால் இப்போ தற்காலிகமாக எங்கே வாழ்கிறோம்? பூமியிலே, ஒரு நாட்டிலே, இந்தியாவிலே நாம் வாழ்கிறோம். இதைத்தான் ஒரு கிறிஸ்தவன் அறியணும். நான் இருளின் ராஜ்யத்திலிருந்து எடுக்கப்பட்டு வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் இருக்கின்றேன். அப்படிப்பட்ட தெளிவை பவுல் எல்லா சபையிலும் போதிச்சிருக்கிறார். கொலோசிய சபையிலும் போதிச்சிருக்கிறார், தெசலோனிக்க சபையிலும் போதிச்சிருக்கிறார். பவுல் சொன்ன சபைகளெல்லாம் போதிச்சார். ஆனால் இன்றைய சபைகள் தான் போதிக்கலை. அதனால தான் இவங்களுக்கு இதில் எல்லாம் குழப்பம். இவளை தெளிவாக இருந்தால் அவர்களுக்கு குழப்பம் வராது. சமீபத்தில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப நல்ல ஒரு நண்பர் சொன்னார், இதெல்லாம்
முதல் நூற்றாண்டில் சொல்லப்படவே இல்லை. எது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சொல்லப்படலையா, உபத்திரவ காலம் சொல்லப்படலையா, மகிமை மேசியாவுடைய ஆட்சி சொல்லப்படலையா. ஆனால் பவுல் சொல்லாரு, நான் இதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதனால் நான் விரிவாக எழுதலை. ஒருவேளை பவுல் விரிவாக எழுதாததுனால தான் இந்த குழப்பமோ. பவுல் விரிவாக எழுதியிருக்கலாம், ஆனால் இப்படிப்பட்ட அறவேக்காடுகள் பிற்காலத்தில் வருவோம் என்று அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவர் நினைச்சாரு கள்ள போதைகள் வருவார்கள், ஆனால் விசுவாசிகளிலேயே அறவேக்காடுகள் வருவார்களா அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது அப்படி வரமாட்டேன்னு நம்பி இருக்கலாம். அதனால் ரொம்ப விரிவாக போகவும் விட்டுட்டார். அதுதான் இன்றைக்கி அநேக பிரச்சனைகளுக்கு காரணம். ஆனால் பவுல் மீண்டும் தெளிவாக சொல்கிறார், சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறீர்கள் அல்ல, ஏனென்றால் நீங்கள் வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். யூ ஆர் ஆல்ரெடி இன் த கிங்டம், யூ ஆர் சிட்டிசன் ஆஃப் த கிங்டம், ஒன்லி திங் யூ ஆர் லிவிங் இன் தெசலோனிக்கேயா. நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள், ஆனால் ரோம பேரரசிலே தற்காலிகமாக இருக்கிறீர்கள். தொடர்ந்து கவனமாக அவர் ராஜ்யத்தை குறித்து சொல்லிவிட்டு தொடர்ந்து பழகும்போது அதை குறித்து தொடர்ந்து விளக்குகிறார். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அந்த இருளான ராஜ்யத்துக்குள்ளாக மீண்டும் போக மாட்டோம். நல்லா புரியணும். ஒரு முறை ஒருவன் ராஜ்யத்தின் குடிமகனாக மாறிவிட்டான் என்றால் அவன் மீண்டும் அந்த இருளின் ராஜ்யத்திற்கு போக மாட்டான். ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கக்கூடும். ஆகவே இந்த தெளிவில்லாதவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கலாம். உண்மையாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் அல்லது ராஜாவை குறித்து, ஆண்டுடைய மகிமையான சுவிசேஷத்தை குறித்து தெளிவில்லை என்றால் மட்டுமே விசுவாச வாழ்விலே நாம் சோர்ந்து போகும். அதான் அவர் சொல்றாரு, மற்றவர்கள் தூங்குறது போல. இங்கே யார் மற்றவர்கள்? யார் மற்றவர்கள் என்றால் இங்கே இயேசுவை அறியாதவர்கள். மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல், இந்த இடத்துல இருக்கிற தூங்கல் ஆவிக்குரிய சோம்பலை சொல்கிறது, மற்ற மாதிரி சரீர பிரகாரமாக நாம் தூங்குவதை சொல்லவில்லை. விழித்து கொண்டு, இந்த விழித்து கொண்டுங்கிற வார்த்தை இஸ் எ மிலிட்டரி டேம். ஒரு இராணுவ வீரன் படை யுத்த களத்தில் நிற்கும்போது அவன் கண்ணை இமைக்கக்கூடாது, அந்த அளவுக்கு அவன் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்வுகளை குறித்து சபை எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து உபத்திர காலம் உண்டு. அடுத்து ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்தாபிப்பார். இந்த காரியங்களெல்லாம் நாம் தெளிவாக அறிந்து விழித்து கொண்டு நாம் உற்சாகமாக நாம் இருக்க வேண்டும். தூங்குகிறவர்கள் ராத்திரியில் தூங்குவார்கள், வரி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியில் வரி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கையின் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு ரோம படை வீரன், அதான் சொன்னல, அங்கே மிலிட்ரி வீரனை போல தூங்காமல் இருக்க வேண்டும். இங்கே ஒரு ரோம படை வீரனுடைய அந்த ஆடைகளை அவர் இங்கே ஒப்பிடுகிறார். இதை சற்று விரிவாக நாம் எபேசியர் பார்க்க முடியும். நாம் இன்றைக்கு நேரம் இல்லாதபடினாலே அங்கே போக வேண்டாம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு கர்த்தருடைய போர் வீரன் எவனமாக இருக்க வேண்டும் என்று ரோம போர் வீரனோடு ஒப்பிட்டு பேசப்படும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசித்தவர்களாகவும் அன்புடையவர்களாகவும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்புவதுதான் இரட்சிப்பு. ஏனென்றால் இன்றைக்கு இரட்சிப்பை குறித்து பல்வேறு தவறான கருத்துகள் பரவி கிடக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு காணொலிகளை அல்லது யூடியூபுடைய செய்திகளை எடுத்து பார்த்திங்கன்னா, வேதம் சொல்லுகிற கிறிஸ்தவமும் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற அல்லது பொதுவாக புரிந்து கொள்ளப்படுகிற கிறிஸ்தவமும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது. வெறும் பெயர் மட்டும் கிறிஸ்தவர்கள் அல்லது இயேசு என்கிற பெயரை சொல்கிறார்கள், கையிலே பைபிளை வைத்திருக்கிறார்கள், ஆனால் தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்கிறது? இரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கெடுவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல். இது ரொம்ப முக்கியம். இந்த கோபாக்கினை என்கிற வார்த்தையை ஆய்வு செய்யும்போது அது பெரும்பான்மையான இடங்களில் உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. அதே வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிப்போமா? வெளிப்படுத்தல் 3
10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பிக்கும்படி நான் உன்னை காப்பேன். அப்போ பூமி எங்கும் வரப்போகிற ஒரு கோபாக்கினை, பூமி எங்கும் வருகிற கோபாக்கினை உபத்திர காலத்தில் தான் சாத்தியம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நாம் படிக்கும்போது நாம் அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்போது என்ன சொல்ல, ரொம்ப தெளிவாக சொல்ல, இது எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. அதிலிருந்து நீ ரட்சிக்கப்படுவதற்கு தான் உன்னை வச்சிருக்கிறார், நியமித்திருக்கிறார். யூ ஆர் அப்பாயிண்டட். ரொம்ப தெளிவாக சொல்லார். நீங்கள் ஏற்கனவே அதுக்கு தான் இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு இந்த நிச்சயம் இல்லாதபடினாலே தாங்கள் ரட்சிக்கப்பட்டமோ, நாங்கள் பரலோகத்துக்கு போவோமோ என்கிற நம்பிக்கையற்றவர்களாக, நிச்சயம் இல்லாதவர்களாக வாழ்கிறார்கள். இந்த நிச்சயம் இல்லாதவர்கள் தான் ஆவிக்குரிய சோம்பல்லே இருப்பாங்க. ஆகவே நாம் அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் அவர் சொல்கிறார், நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும், நித்திரை அடைந்தவர்கள் என்னங்க, ஏற்கனவே கிறிஸ்துக்குள் மரித்தவர்களானாலும் தம்முடனே நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காய் மரித்தார். அப்போது இந்த ராஜ்யத்திலே, இந்த மீட்பிலே அவரோடு நித்தியமாக இருப்போம் என்பதற்காகத்தான் கிறிஸ்து மரித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்புகிற ஒவ்வொருவனுக்கும் இருக்க வேண்டிய நம்பிக்கை, நான் இருளின் பிள்ளை அல்ல, நான் ராஜ்யத்தின் பிள்ளை, நான் ராஜ்யத்துக்குள்ளாக செல்வேன், என்ற ரட்சிப்பு நிலையானது, அதை மாற்ற முடியாதது, கோபாக்கினைக்குள்ளாக நான் செல்ல மாட்டேன் என்கிற தெளிவு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும். எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இந்த தெளிவு இருக்கிறது? தெளிவு இருந்தால்தான் அவன் ஒரு இராணுவ வீரனை போல உற்சாகமாய் செயல்பட முடியும். ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி. அப்போது இந்த தெளிவு இருக்கிறனால நீங்கள் சபையில் என்ன செய்யணும்? ஒருவர் தேற்று. இந்த தேற்றுதலை தான் நம்ம 4ஆம் அதிகாரத்தில் அங்கே மரித்து போனவர்களை குறித்து சிலர் கவலைப்பட்டார்கள் அல்லவா, அந்த வசனத்திலையும் பார்க்கிறோம். 18ஆம் வசனம், ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள். அப்போது தவறான போதனைகள், மரணத்தை குறித்த நம்பிக்கையின்மை ஆன வாழ்க்கை, இவைகளிலே இருக்கிறவர்களை நாம் தேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் பக்தி உரித்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆகவே இந்த மரணம், உயிர்த்தெழுதல், இந்த உபத்திரவ காலம், ராஜ்யம், இவளை குறித்த குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது, தெசலோனிக்கே சபைக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு 4வது அதிகாரத்திலே அவர் சில அறிவுரைகளை சொன்ன வண்ணமாக, சில வாழ்வியல் நெறிமுறைகளை சொன்னதமாக மீண்டும் அதை தொடர்கிறார். அதிலே 12லிருந்து 22ஆம் வசனம் வரை முக்கியமான சில அறிவுரைகளை கொடுக்கிறார். அவைகளை கூட நாம் 3ஆக பிரிக்க முடியும். 12, 13 வசனங்களை ஊழியங்கள் குறித்ததான சில அறிவுரைகள், 14லிருந்து 15 வரை சக விசுவாசிகளுடன், அதாவது ஃபெல்லோ கிறிஸ்டியன்ஸோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற சில அறிவுரைகள், 16லிருந்து 22 வரை உள்ளதில் தனி மனித வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியதான சில அறிவுரைகளை அவர் சொல்லுகின்றார். முதலாவது நாம் 12, 13 பார்ப்போம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்வர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். என்ன சொல்லாரு? ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனை சபை மதிக்க வேண்டும். அதே நேரம் என்ன சொல்லாரு? அந்த ஊழியர் எப்படி இருக்கணுமா? பிரயாசப்படுகிறவராக இருக்க வேண்டும், நன்றாக சபை மக்களை விசாரிக்கிறவராக இருக்க வேண்டும், புத்தி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் என்னன்னா, இன்றைக்கி நிறைய பேர் பிரயாசப்படுவாங்க, சந்தோஷமான காரியம். ஆனால் விசுவாசிகளை குறித்து எப்படி விசாரணை செய்வாங்க தெரியுமா? ஒரு மாத சம்பளம் வந்துட்டா ஏன் இன்னும் தசோபாகம் வரையில, இதுதான் அநேக ஊழியருடைய விசாரணை. இந்த விசாரணை அவர் சொல்லவில்லை. எந்த விசாரணை என்றால், விசுவாசியுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும், அதுதான் விசாரணை. மற்றதெல்லாம் புலன் விசாரணை. எது இங்கே சொல்கிறது? புலன் விசாரணை இல்லை, இங்கே சொல்வது விசாரணை. புலன் விசாரணையில் தான் சம்பளம் வாங்கினியா, எங்கே போச்சுது, இந்த விசாரணை கூடாது. ஆகவே இப்படி விசாரிக்கக்கூடாது. அதனால்தான் ஒரு ஊழியக்காரன் பிரயாசப்பட வேண்டும், மக்களுடைய ஆவிக்குரிய நிலை விசாரிக்க வேண்டும், புத்தி சொல்கிறவனாக இருக்க வேண்டும்,
அப்படி இருக்கும்போது நீங்கள் அவனை மதிக்க வேண்டும் என்று அருமையான ஆலோசனை சொல்லிவிட்டு 14:15 சக விசுவாசிகளோடு உள்ள உறவை குறித்து சொல்கிறார். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஏன்னா எல்லா சபையிலும் அந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லா இடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். எல்லா இடத்துலன்னு சொல்லும்போது விசுவாசிகளை மட்டுமல்ல, பிறரை கூட உள்ளடக்கி கொள்ளலாம். ஏன்னா மற்றவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை போடணும்னு சொல்லவில்லை. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அப்போது ஒரு சபையில் சக சகோதரர்களுக்குள்ளாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தனிமனித வாழ்வில் என்னெல்லாம் செய்ய வேண்டும். 16ஆம் வசனத்திலிருந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. சற்று கடினமான நடைமுறை வாழ்க்கையிலே எப்போதும் சந்தோஷமாக இருங்க என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் அதை பழக்கி கொள்ளலாம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் பழகிட்டோன்னா அது ஈஸியாக மாறிவிடும். அடுத்ததாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எப்போதும் ஜெப சிந்தனையுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நாம் ஜெபித்து ஆரம்பிக்க வேண்டும். பிரயாணம் செய்யும்போது ஜெப சிந்தையோடு இருக்கலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை செய்யும்போதும் ஆண்டவர் மனதில் ஜெபித்தா போதும். இல்லை, எனக்கு ஒரு நண்பனை தெரியும். நான் கல்லூரியில் படிக்கும்போது என்னோடு படித்தார். பெங்களூர் பட்டணத்தில் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் யாரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க. பஸ் எல்லாம் ஓடுற நடு ரோட்டில் திடீர்னு போங்களா போட்டுருவார். கர்த்தர் அங்கே ஏவனார். எங்கள் நடு ரோட்டில் போகும்போது இப்படி 2-3 கம்ப்ளைண்ட் வந்தது. பிரின்ஸிபால் கூப்பிட்டு பேசினார். தம்பி, உனக்கு மனநிலை சரியாக இருக்குதா? நல்ல பையன், ஒரு விதத்தில் அன்பாக இருப்பான். ஆனால் அவனுக்கு அப்படி ஒரு முட்டாள் தான் இருந்தது. அது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறானா. பெங்களூர் பட்டணத்தில் ரிச்மண்ட் டவுனில் இருக்கிற ரோட்டில் 2-3 நாள் அப்படி நடந்து போச்சு. இப்போ அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் எந்த ஊரில் சொல்கிறேன். கம்ப்ளைண்ட் பப்ளிக்கில் இருந்தது. இந்த பையன் திடீர்னு ரோட்டில் வண்டிக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறான். அப்புறம் 2-3 வார்னிங் கொடுத்தாங்க. அவன் திருந்துற மாதிரி இல்லை. ஒரு நாள் கூப்பிட்டு, ப்ளீஸ் ஸ்டாப் கம்மிங் டு காலேஜ். ஒழுங்கும் கிரமமாக தான் செய்யணும் இல்லையா? சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்ய வேண்டும். அப்போ ஜெபிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபிக்கிறேன் என்றால் நடுரோட்டில் ஜெபிப்பதல்ல. மனதுக்குள்ளாக ஒரு ஜெப சிந்தனை இருக்க வேண்டும். அடுத்ததாக எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அனைத்து காரியங்களுக்கும் நன்மை துன்பங்களுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும். இல்லை, யோபுவை குறித்து நமக்கு தெரியும். எல்லாவற்றையும் இழந்த போதும் கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சற்று கடினமான வார்த்தை ஒரு சிலர் இன்றைக்கும் செய்கிறாங்க. நான் பார்த்துக்கேன். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர், அவர் இப்போது இல்லை, அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கின்றார். அவர் எந்த துன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரம் செல்வதை நான் பார்த்திருக்கின்றேன். நாமும் அந்த வண்ணமாக வளர வேண்டும். அவர் சொன்னார் என்றால் அவர் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்றல்ல, நாம் வளர வேண்டும். அடுத்ததாக ஆவியை அவித்து போடாதிருங்கள். இந்த ஒரு அவித்து போடுதல்ங்கிற வார்த்தை இன்றைக்கு அதிகம் வழக்கத்தில் இல்லை. அவித்து போடுதல்ங்கிற வார்த்தை வேறொன்றும் இல்லை, அணைத்து போடாதுங்கிற வார்த்தை தான். ஒரு நெருப்பு கனல் அப்படியே இருந்து கொண்டிருக்க வேண்டும். அது உற்சாகத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஏன்னா குளிர் பிரதேசங்களில் என்ன செய்வோம், நெருப்பு இருக்கிற இடத்துல போய் கூடியிருப்போம். அது நம்மை உற்சாகப்படுத்தும். இல்லை, அல்லது குளிரில் அப்படி இருந்தோம்னா நம்ம என்ன அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஆமாம், உறைஞ்சு பனியில் உறைந்து மரித்து போவாங்க. ஸோ ஆக அனல் இருக்க வேண்டும். அவை அவ்வளமாய் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்மிடம் இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் தந்த அந்த வெளிச்சத்தில், அந்த வைராக்கியத்திலே, அந்த ஆவியினுடைய வசனங்களாலே நாம் அதை நம்ம வாழ்க்கையை அணைத்து போடாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக 20-21 வசனங்களை சேர்த்து தான் படிக்கணும். அப்போ தான் அது சரியாக புரியும். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். இன்றைக்கு இந்த வசனத்தை அநேக சபைகளில் சொல்லி அநேக ஏழை விசுவாசிகளை ஏமாற்றுகிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, சபையில் யாராவது வாயில் வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. எரேமியா காலத்தில் அப்படி இருந்தது. அவர்கள் நான் சொல்லாதவைகளை சொல்லுகிறார்கள், அவருடைய இருதயத்தின் எண்ணங்களையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறாருன்னு இப்போ சொல்லலை, எரேமியாவே சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த அநியாயம் தொடர்கிறது. உங்கள் வாயில் வருகிறதெல்லாம் திடீரென்று சபை நடந்துட்டுருக்கிறோம், பிரசங்கம் நடந்துகிட்ருக்கோம். ஒரு நாள் நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். பிரசங்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு பொம்பளை எழும்பி நின்று எதெல்லாமோ சொல்லுது. உடனே பிரசங்கர் அமைதியாக இருக்கிறாருன்னா என்ன வருதான்? தீர்க்க தரிசனம் வருதான்.
அந்த அம்மா கொஞ்சம் உட்கார்ந்தது. அடுத்த பிரசங்கம் தொடருது. இன்னொரு அம்மா எழும்பி கொஞ்ச நேரம். இது அதை சொல்லவில்லை. இது எதை சொல்லுகிற என்றால், அடுத்த வசனம் படிங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள். கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் உங்கள் மனம் போல புரியாதுங்க, உங்களுக்கு தோணுற மாதிரி புரியாதுங்க. அவளை ஆய்வு செய்யுங்கள், படியுங்க, விசாலமாக போங்க. அதான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்குது. தெசலோனிக்க பெரிய பட்டணத்தார் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. அப்போ ஆய்வு செய்யுங்க, படிங்க. தீர்க்க தரிசனங்களை முட்டையாக புரியாதுங்க, முட்டையை விளக்காதுங்க, படித்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால், இல்லையா, சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே திடீரென்று ஒருத்தன் சொல்கிறான்னா அவன்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் அப்படிப்பட்ட சபைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அது எப்படின்னு தெரியுமா, நடந்து போகிறவனுக்கு காலை தட்டி விடியதுக்கு சமம். பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இடையில வந்து எழுதுனா அது என்ன வேலை செய்யுது? நல்ல வேலையில் உங்கள் சபையில் அப்படி யாரும் சொல்லலை. இல்லைன்னா இதுக்கு முன்னே அடிக்கடி நாம் பிரேக் போட்டுருக்கணும், இல்லையா? ப்ரீச்சிங் பிரேக் அதுக்கு ஒரு பேரை போட்டுக்கலாம். ஆனால் அப்படி நடக்கிறது. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறீங்கள். இதைத்தான் சொல்லார். டெஸ்ட் தம். வேத வசனங்களோடு ஆய்வு செய்யுங்கள். ஆகவே யார் என்ன சொன்னாலும் தீர்க்க தரிசனம் நம்பி வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இப்படி வாழ்க்கையை கெடுத்த குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் வேதனையாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த பல குடும்பங்கள் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சொன்னதை நம்பி வீட்டை இழந்தவர்கள் ஏராளம், சொத்துக்களை இழந்தவர்கள் ஏராளம். எனக்கு தெரிஞ்சு பலர் இருக்கிறாங்க. ஆனால் துர்ப்பாக்கியமான நிலை என்னென்றால் அவர்கள் நம்மை பார்த்து கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்கிறார்கள். இதுதான் நடந்த எரேமியா காலத்திலும். எல்லா கள்ள தீர்க்கதரிசிகளும் சேர்ந்து எரேமியாவை கள்ள தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. ஆகவே ராஜா பிடிச்ச அவனை ஜெயிலில் போட்டான். எரேமியா காலத்தை போல இன்றைக்கு சபை போய் கொண்டிருக்கிறது. விளைவு என்னாச்சு? பாபிலோனுக்கு சிறையாக போனாங்க. மெய் தீர்க்கதரிசியான எரேமியா சொன்னதை அவர்கள் கேட்கவில்லை. ஆகவே சபையாகிய நாம் கவனமாக இருக்க வேண்டும். 22ஆம் வசனம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகணும். ஆகவே நீங்கள் ஆய்வு செய்யும் போது, நீங்கள் வேத வசனத்தோடு ஆய்வு செய்யும் போது எவைகளெல்லாம் உங்களுக்கு பொல்லாங்காய் தோன்றுகிறதோ அவைகளை விட்டு நீங்கள் விலகணும். அப்படி விலகவில்லை என்றால் நாம் இடறி விழுவதை தவிர்க்க முடியாது. இவனமாக சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு விசுவாசியுடைய வாழ்விலே கர்த்தர் செய்கிற 2 காரியங்களை அடுத்த 2 வசனங்களை சொல்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படி செய்வார். கர்த்தர் தாமே நம்மை பரிசுத்தமாக்குவார். கர்த்தர் அழைத்தபடி நம்ம செய்ய. இவ்வளோ அருமையான வசனம். எனக்கு பிடித்த ஒரு சில வசனங்களில் இந்த வசனங்கள். ஏனென்றால் நம்மை நாமே பரிசுத்தமாக்க முடியாது, நம்முடைய பாவங்களை நாம் கழுவ முடியாது. சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியுமோ? இல்லையா? எத்தியோப்பியன் தன் தோலின் நிறத்தை மாற்ற முடியுமோ? எரேமியா கேட்கிறார். ஆகவே என்னுடைய சுபாவத்தை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய பாவத்தை என்னால் மாற்ற முடியாது. ஆனால் தேவன் மாற்றுவார். அது மட்டுமல்ல, என்னை ராஜ்யத்துக்குள் அழைத்தவர், அவர் கொண்டு போய்விடுவார். எகிப்திலே மக்களை அழைத்தவர், அவர் வாக்குத்தத்த தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தார். அந்த தேவனைத்தான் நான் நம்புகின்றோம். ஆகவே இருளின் ராஜ்யத்தில் நம்மை அடுத்து வெளிச்சத்தின் ராஜ்யத்திலே கொண்டு போய் வந்தவர் அந்த ராஜ்யத்தை நாம் முழுமையிலே காணும்படி செய்வார். அதுதான் தேவன் நம்மளை வாழ்க்கையில் செய்கிறது. இந்த நம்பிக்கையிலே நாம் வளர வேண்டும். சொல்லிவிட்டு முடிவுரையாக சொல்கிறார், சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லோரையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரி யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன் என்று வாழ்த்துகிறார். ஆகவே இந்த நாளிலும்
நாம் இந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாள் வருகிற அந்த துன்பத்தின் பகுதியிலிருந்து நாம் மீட்கப்பட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். நாம் வாழ வேண்டிய முறைகள், அருமையான வாழ்க்கை முறைகள் நமக்கு தரப்பட்டுள்ளன. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ ஆவியானவர் தாமே நம்மோடு இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய அந்த ராஜ்யத்துக்குள் கொண்டு சேர்ப்பாருங்கிற நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.